வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் மெனு செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ராகி வச்சு செய்ய போகிறோம். ராகி வந்து கால்சியம் அதிகம். ராகி மாவு இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தலை கொஞ்சம், பச்சை மிளகாய் உங்களுடைய உரப்புக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ரொம்ப கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு ஒரு 15 பருப்பு. இது வந்து ஃப்ளக்ஸ் சீட்ஸ், ரொம்ப நல்லது. ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெல் தன்மை வந்து இதுலேயும் இருக்கும். இதை கொஞ்சம் ஊற போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலுவலுப்போடு இருக்கும். நல்ல மலைமிளக்கிக்கும் நல்லது. இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பன்னீர் கொஞ்சம், ராகி மாவு, பச்சை மிளகாய், மல்லித்தலை கொஞ்சம், பன்னீர் அதில் துருவிக்கலாம். பன்னீர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா கையால் உதுத்துட்டாவே போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்குவோம். இதை தனியாக பண்ணிக்கோங்க. ஃப்ளக்ஸ் சீட் வந்து கொஞ்சம் அடிபட, கொஞ்சம் நல்லா மாவு மாதிரி அரைபட கொஞ்சம் நேரம் ஆகும். இதை தனியாக நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு பாதாம் பருப்பை கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்குவோம். ஃப்ளக்ஸ் சீட்ஸ் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ பாதாம் பருப்பு, பாதாம் பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். பன்னீர் போட்டிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். பாதாம் பருப்பு வந்து வெயிட் போடாது. பன்னீர் வந்து ஃபேட் கம்மியாக உள்ளது வாங்கிக்கோங்க. சோயா பாலில் பண்ண பன்னீர் வந்து வெயிட் போடாது. அதை வந்து டோஃபுன்னு சொல்லுவாங்க. இது இந்த பாதாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் இந்த தண்ணியோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா ஊறி நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் இதை தனியாக மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ராகி சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு வெறும் ராகி மாவை மட்டும் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ராகி ரொட்டி ஆகிரும், சப்பாத்தி ஆகாது. அதனால் கோதுமை மாவு 1 கப்பு, ராகி 1 கப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். வெந்தயக்கீரை கிடைச்சா நீங்கள் வெந்தயக்கீரை போடுங்க. எனக்கு வெந்தயக்கீரை கிடைக்கலன்னு மல்லி போட்டிருக்கேன். கொஞ்சமாக சில்லி பவுடர், நல்ல ருசியாக இருக்கணுங்கிறதுக்காக போடுறேன். மசாலா சப்பாத்தி மாதிரி நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம்,
இந்த சப்பாத்தி மாவையும் பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிங்கன்னா தான் அந்த ராகி எல்லாம் நல்லா ஊறி நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பிசைஞ்ச உடனே போடாதீங்க. ராகி வந்து குழந்தைங்களுக்கும் நல்லது, பெண்களுக்கும் வந்து இப்போ விட்டமின் டி எல்லாருக்கும் கம்மியாக இருக்குங்கிறாங்க, கால்சியம் கம்மியாக இருக்குங்கிறாங்க. அதிகமாக ராகி சேர்த்துக்குங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். மாவு காயாமல் நல்லா இருக்கணும், அதுக்காக 1 ஸ்பூன் ஆயில். ஆயில் நம்ம சேர்க்க வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் காஞ்சாப்பில் ட்ரையாக போயிடும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் வந்து நம்ம காலிஃப்ளவர் குருமா வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் போட்டு சிம்பிளான மெத்தடில் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னு. இப்போ காலிஃப்ளவர் குருமாவுக்கு 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், தேங்காய் பூ வந்து ஒரு 6 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம கெட்டியான பால் எடுக்க போகிறோம், தேங்காய் பால் எடுக்க போகிறோம். உருளைக்கிழங்கு 1 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 6 பூண்டு நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து சோம்பு பவுடர் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். ஏன்னா நம்ம வந்து தக்காளி பழம் 2 பழம் போடுறோம், தேங்காய் பால் வேறு ஊற்ற போகிறோம், அதுக்கு தகுந்த அளவுக்கு வேணும். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லி பவுடர். இது காலிஃப்ளவர் நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பூ சீக்கிரம் வெந்துடும், காம்பு பகுதி வேக லேட் ஆகுங்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் வந்து காம்பு பகுதியை வகுந்து விட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் காம்பு பகுதி சீக்கிரம் வேகும். இதை நம்ம வெந்நீரில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு கொதி வரவும் நம்ம அமர்த்திடுவோம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை கொதிக்க விட்டுருவோம். உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், காலிஃப்ளவர் வேகணுங்கிறது இல்லை, அதில் இருக்கக்கூடிய பூச்சி சாகணுங்கிறதுக்காக கல் உப்பும் மஞ்சத்தூளும் நம்ம போட்டிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். சோம்பும் மிளகும், பிரியாணி லீஃப் 1, பூண்டு, வெங்காயம். நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலரில் வரட்டும். உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் நம்ம தக்காளியை போடுவோம். நம்ம தேங்காயை வந்து பால் எடுத்துருவோம். நம்ம இதில் வந்து பட்டையெல்லாம் போடலை, பிரியாணி லீஃப் மட்டும்தான் போட்டிருக்கோம்.
உங்கள்கிட்ட இன்க்ரீடியன்ஸ் சொல்ல மறந்துட்டேன். கரம் மசாலா தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். சோம்பு பவுடர், மல்லி, மிளகாத்தூள். தக்காளி பழம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இந்த தக்காளி பழம் நல்லா மசியட்டும், கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இப்போ காலிஃப்ளவர் அமர்த்திடுவோம், குதிச்சிருச்சு. தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வெந்த பிறகு நம்ம காலிஃப்ளவரை போடணும். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு நேரம் ஆகும், காலிஃப்ளவர் குழஞ்சி போயிடக்கூடாது. உருளைக்கிழங்கு அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை நம்ம வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேக வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ரொட்டியை தட்டிக்குவோம். இப்போ ரொட்டி மாவு, இது சப்பாத்தி கட்டையில் வச்சு நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும். அதனால தான் பிளாஸ்டிக் பேப்பர் போட்டிருக்கேன். ஓரத்தில் வெடிப்பு வரத்தான் செய்யும். இது கையில் தட்டலாமே நீங்கள் கேட்கலாம். கையில் தட்டினா உங்களுக்கு வந்து மேடு பள்ளமாக இருக்கும். மேடு பள்ளமாக இருக்கும்போது அந்த இடம் ஒரு இடம் நல்லா வெந்து ஒரு இடம் சரியாக வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தட்டி தட்டி எடுத்துக்கோ. நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. கிரேவி நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் போடலாம். கிரேவி நல்லா கெட்டியாக இருக்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் வந்து கெட்டியாக எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க விடக்கூடாது. நம்ம தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கோம், திரிஞ்சு போயிடும். அதனால் இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம தேங்காய் பாலையை ஊற்றி இறக்கிற வேண்டியதுதான். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் ரொட்டியை போட்டுக்குவோம்.
ஆயில் சின்ன ஸ்பூனால், இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். ரொட்டியை வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரில் தேய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் எடுக்க வரும். அழகாக எடுக்க வருது பாருங்கள். ரொட்டி ஒட்டிக்காமல் லேசாக எண்ணெயை தடவிட்டு போடுங்க. வேகட்டும். ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம திருப்பி விடுவோம். திருப்பி விடுறதுக்கு முன்னாடி லேசாக 2 ட்ராப் எண்ணெய் விட்டுக்குங்க. உங்களுக்கு ஒட்டிக்காது, ஈஸியாக எடுக்க வரும். இந்த ரொட்டி வந்து நேரம் ஆனாலும் உங்களுக்கு காயாது. ஏன்னா பன்னீர் சேர்த்துருக்கோம். பன்னீர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, மல்லி சட்னி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ காலிஃப்ளவரும் வெந்துருச்சு. காலிஃப்ளவர் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு அந்த காம்பு பகுதியை கிள்ளி பார்த்தீங்கன்னா நல்லா கிள்ள வரணும். நல்லா கிள்ள வருது, நல்லா வெந்துருச்சு, மசியுது காம்பு பகுதி. இனிமேல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலை ஊற்றிட்டு அடுப்பு அமர்த்திடலாம். இது தேங்காய் அரைச்சி ஊற்றாதனால வயசானவங்களுக்குலாம் நெஞ்சை கறிக்காது, சீக்கிரம் செரிமானம் ஆகும், ருசியாகவும் இருக்கும். காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அமர்த்திடுறேன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ரொட்டி பாருங்கள், ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு உடையாது, ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பன்னீர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ சப்பாத்திக்கு தேய்ப்போம். நம்ம இதுவும் சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா ராகி மாவு இருக்கிறதுனால கட்டையில் ஒட்டிக்கும். நீங்கள் கட்டையில் சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிங்கன்னா வரமாவு அதிகமாக சேர்த்துக்கணும். நல்லா லேசாக தேய்ச்சிட்டோம். இதை நம்ம போட வேண்டியதானே. இதை வந்து போட்டு நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் எடுக்க வரும் உங்களுக்கு. ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி புடையில எண்ணெய் போட்டுக்குவோம். ரொட்டி வந்து பாதாம் பருப்பு போட்டிருக்கிறதுனால சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். நல்லா சப்பாத்தி எழும்புது பாருங்க. நல்லா எழும்புது பாருங்க, நல்லா சாஃப்டா இருக்கும். சப்பாத்தி வந்து நல்ல லேசா தேய்க்க வரும். சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க உங்களுக்கு வந்து ரொட்டி மாதிரி இருக்கும், ஆனால் பிச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மடியுது பாருங்க.
காலிஃப்ளவர் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு, பன்னீர் ராகி ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு, சப்பாத்தியும் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.